ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சூரியகாந்தி பூ எல்லாமே கருகி போனதை பார்த்து நம்ம பைரவி அன்னபூரணின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக கதி கலங்கி போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நமக்கு நஷ்டமாக இருக்கே, 52 லட்ச ரூபாய் வந்திருக்கும், எல்லாமே போச்சே, ஒரே அடியாக இவ்வளோ பூவும் ஒரே அடியாக அதாவது கருகி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நம்ம பைரவி வந்து அடித்து சொல்கிறாங்க. ஸோ எங்கே பைரவி கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பயப்படுறாங்க. மகா எப்படியெல்லாம் சொல்லி இதை டைவெர்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அக்கா, நான் அப்போவே சொன்னேன், நான் சொல்கிறத எதுவுமே கேட்காம நீங்கள் தான் இந்த பைரவியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இவ்வளோ அமௌண்ட்டை அவளை நம்பி போட்டிங்க. இப்போ எல்லாமே நமக்கு நஷ்டம்தான்க்கா. நான் சொல்கிறத யார் தான் நம்ம வீட்டில் கேட்குறீங்க? இங்கே பார்த்தீங்களா இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை கண்டிப்பாக இது அதாவது ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க, அது மட்டும்தான் இதுக்கு காரணமாக இருக்கும். நான் இந்த பூவை கொண்டு போயிட்டு ஆய்வு மையத்தில் கொடுத்து நான் இதை செக் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக இதில் கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்றதே கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். இதை பண்ணவங்க கண்டிப்பாக யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் அத்தை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எவ்வளோ பணம் இழந்தவங்களோ அந்த அளவு பணத்தை அவங்க கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இதுக்கான முயற்சி நான் இப்போவே எடுக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே எங்கள் மகாவுக்கு அப்படி கதி கலங்கிடுது. என்னடா இசைக்கு, இந்த பைரவி இவ்வளோ தெளிவாக இருக்காளே, இவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவே முடியாதுடா. கடைசியில் அன்னபூர்ணி நம்மளை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிடுவா. ஐயோ என்ன பண்ணுறது இசைக்கு, அக்கா ஏதாவது பேசி சமாளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா, இவ பேச்சை கேட்டு தான் இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் இவ பேச்சை கேட்டு நம்ம ஏமாற வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கக்கா. பேசாமல் இந்த நிலத்தை நம்ம விற்றுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு வேறு ஏதாவது லேண்ட் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கலாங்க்கா. தேவையில்லாமல் இந்த பைரவி பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் நம்ம மோசமாகறதுக்கு நான் விரும்பலை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து என்னென்னமோ சொல்லி இங்கே நம்ம அன்னபூர்ணியோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. ஸோ பைரவி கிட்டே என்ன பைரவி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் சொன்னது தான் அத்தை, கம்பல்சரி நம்ம இந்த பூவை கொண்டு போயிட்டு நம்ம ஆய்வு மையத்தில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிசர்ச்சில் அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம அன்னபூர்ணியோட முகத்தில் சந்தோஷமே இல்லை அப்படின்றத இங்கே சிந்து வந்து கவனிக்கிறாங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லார் முகமும் ஆடி போயிருக்கு. எல்லாருமே சூரியகாந்தி பூ எப்படியெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. ஆனால் போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாரோட முகமும் ஆடி போயிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து போயிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை நீங்கள் எல்லாருமே நிலத்தான போயிட்டு வந்தீங்க, எப்படி அத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாம் என்னுடைய வயிறு எரியிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இந்த சிந்துவாக இருக்குமோ, இல்லை இவ இப்படியெல்லாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகா வந்து பயப்படுறாங்க. எப்படியாவது இதை வேறு யார் மேலேயாச்சும் திருப்பி விடணும், இல்லைனா கடைசியில் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ உடனே சிந்து மேலே பழியை திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு என்னமோ இந்த சிந்து மேலே தான் டவுட்டாக இருக்குது. நம்ம இந்த வீட்டில் அவளை ஏற்றுக்காமல் இருக்கோம்ல, சிவா கிட்டேருந்து அவளை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்காக ஒருவேளை இந்த சிந்து கெமிக்கலை அந்த சூரியகாந்தி பூவில் தெளிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்குமே கொஞ்சமாக டவுட் வரதான் செய்யுது. இப்போது அங்கே சிந்து, ஐயோ அத்தை நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை அத்தை, கண்டிப்பாக என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு துரோகத்தை நம்ம வீட்டுக்கு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியாமா சிந்து, உன்னை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே சிவாவோட வாழ்க்கையை நீ மொத்தமாக க்ளோஸ் பண்ணவ தானே, பொய் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இந்த வீடே நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். அப்படி இருக்கிறப்போ உனக்கு நாங்கள் சின்ன சின்ன கொடுமைகளுக்கு செய்கிறோம், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போகணும், சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னலாம் நாங்கள் சொன்னதுனால இன்றைக்கி அன்னபூர்ணி அக்கா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருக்கணும். அன்னபூர்ணி அக்காவுக்கு இவ்வளோ பெரிய இழப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் நீ அந்த சூரியகாந்தி பூவை அதாவது கருக வச்சுருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க.
ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் தான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறேன்ல. ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்குறாங்க. ஏன் பைரவி நீயும் அப்படி பார்க்குற? நான் பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? சத்தியமாக இப்படி ஒரு அசிங்கமான கேவலமான வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு எனக்கும் சின்னதாக டவுட் இருக்க தான் செய்யுது. நீ ஏற்கனவே பொய் சொன்னவ தானே, இந்த விஷயத்துலேயும் பொய் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ இவ மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆய்வு மையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதுக்கான தக்க தண்டனையை கொடுக்காம நான் விடவே மாட்டேன். ஒரு ரூபா 2 ரூபா கிடையாது, 40 லட்சம் 50 லட்சம் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவாவுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சிந்து கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுமே நினைக்கிறாங்க. ஸோ சிந்துவோட முகத்தை பார்த்து நம்ம சிவா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா சிந்துவோட முகமே வாடி போகுது, பயங்கரமாக அழுகுறாங்க. யாருமே நம்புறதில்ல. சிந்து மேலே எங்கள் மகா வந்து பழியை திருப்பி விட்டுட்டாங்க. மகா தான் செஞ்சாங்க இந்த தப்பை, அதாவது சூரியகாந்தி பூவை கருக வச்சது மகாவோட வேலை தான் அப்படிங்கிறது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கரமாக அவங்க அதாவது நம்ம அன்னபூர்ணி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம். மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். சீக்கிரமாகவே இந்த விஷயம் நம்ம அன்னபூர்ணிக்கு தெரிய வரணும். சிந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா வராங்க. சிவா வந்து சிந்து நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இங்கே பாரு டாக்டரே என்கிட்ட எதுக்காகவும் பேசவே பேசாத, நீ என்ன மாதிரியான ஆள், நீ உன்னுடைய கேரக்டர் என்ன எல்லாமே எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இப்போ என்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்காக இங்கே வராத டாக்டரே, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லார் முன்னாடியும் இந்த மகா அத்தை நான் தான் சூரியகாந்தி பூவை கருக வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நீ சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்த. அந்த விஷயத்தில் மட்டுமா, எல்லா விஷயத்துலையுமே நீ பார்த்துக்கிட்டு சும்மா மட்டும்தான் நிற்கிற. உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து நம்ம சிந்து வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு இங்கே பாரு சிந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அதை எதையும் மனசில் வச்சுக்காத. ஏதோ கோவத்தில் எல்லாருமே கோவமாக இருந்தால் அதுக்காக நான் தான் தப்பு பண்ணனா, இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சிவாவை அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. சிவாவுமே அப்படியே வந்துடுறாங்க. இப்போது நம்ம சிந்து மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட அதாவது அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே அழுதுகிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு சிவா டாக்டரை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். அப்படி ஒரு பொய்யை சொல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கூட நான் சந்தோஷமாக எங்கள் வீட்லேயோ இல்லை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோ நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இன்றைக்கி நான் தப்பு பண்ணாததுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன துரோகம் பண்ணேன், யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்க, ஏன் என்ன இப்படியெல்லாம் சோதிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சிந்து கோவிலுக்கு வந்த விஷயம் தெரியாமல் இன்னொரு சைடு இங்கே பைரவி இருந்துட்டு அத்தை மனசுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குத்த, கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு தெரிய வந்துடும். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அத்தை, எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல அத்தை, வாங்க அத்தை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த சாமிக்கிட்ட நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த சூரியகாந்தி பூவை கருக வச்சது யாருன்றதை அந்த கடவுளே நமக்கு காட்டி கொடுக்கும் அத்தை. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அத்தை. நம்ம இழந்த பணத்தை எல்லாத்தையுமே நம்ம மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. இப்போ பைரவி, சிவா, ஆறுமுகம், அதுக்கப்புறம் மகா, இசக்கி இவங்க எல்லாருமே இப்போ கோவிலுக்கு வராங்க. இங்கே நம்ம சிந்து ஒரு சைடு சாமிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது சிந்து இருக்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. இப்போது இங்கே அன்னபூர்ணி வந்து சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் ஏன் எங்கள் குடும்பத்துக்கு நடக்கணும், ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சிவாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 லட்ச ரூபா நாங்கள்
சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் எங்களோட முதலுன்னு அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து வந்த பயிருன்னு எல்லாமே அழிஞ்சு கிடக்குது. ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்த? அந்த செஞ்ச ஆள் அந்த தப்பு செஞ்சது அதாவது அந்த கெமிக்கலை கலந்த ஆள் யாருன்னு நீ தான் கடவுளை எங்களுக்கு காட்டி கொடுக்கணும். நாங்கள் அந்த சூரியகாந்தி பூவை அதாவது ஆய்வு மையத்துக்கு அனுப்பியிருக்கோம். அதை ஆய்வு செஞ்சு அதில் கெமிக்கல் கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஒருவேளை கலந்துருந்தா அந்த கலந்த ஆள் யாருன்னு நீ தான் எங்கள் கண்ணுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மகா வந்து கடவுளே நான் மாட்டிக்கவே கூடாது, அந்த வீட்டை எடுத்து நான் அப்படியே ராஜாங்கம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை விற்றேன் அப்படின்னா 50% எனக்கு அதாவது லஞ்சம் கிடைக்கும், இப்படி நான் வசதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு கடவுளே, நான் மட்டும் அன்னபூர்ணி அக்காவுக்கு மாட்டிடவே கூடாது, நான் தான் அந்த கெமிக்கலை தெளிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் அன்னபூர்ணியை பார்த்துட்டு நம்ம சிந்து ஓடி வராங்க. உடனே சிந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து, அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை, சத்தியமாக நான் சூரியகாந்தி பூவை கெமிக்கல் போட்டு கருக வைக்கல அத்தை, அப்படியெல்லாம் நான் ரொம்ப கீழ்த்தரமாக யோசிக்க மாட்டேன் அத்தை, அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, ஆறுமுக மச்சான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதில் வேலை பார்த்து அவ்வளோ அழகாக செழிப்பாக செடியை வளர வச்சுருப்பாங்க, நான் அந்த கஷ்டத்தில் போய் மண்ணை வாரி போடுவேன் அத்தை, அதெல்லாம் ரொம்ப பாவம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து காலில் விழுந்து கதறி கதறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ இப்படி கெஞ்சி கதறதா பார்த்தா நீ தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்ச ஆள் யாருன்னு அந்த கடவுள் இன்னைக்குள்ளே எனக்கு காட்டும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்கள நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே பைரவியுமே அத்தை வாங்கத்தை நம்ம போகலாம், கோவிலுக்கு வந்தாவது நிம்மதியாக இருக்கலான்னு வந்தோம், ஆனால் அங்கே கூட இவ தேடி தேடி வந்துடுறா, ஏற்கனவே நம்ம ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும், இப்போ என்னடானா இவ ஏதாவது பேசிக்கிட்டு சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் யார் பண்ணாங்கன்றத கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். விவசாயத்தில் இந்த மாதிரி ஒரு இழப்பை யாருக்குமே அவங்க கொடுக்கவே கூடாது. விவசாயியோட ஒவ்வொரு வேர்வை துளியும் எவ்வளோ ஒரு அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி செஞ்சுருப்பாங்க. அந்த 100 ஏக்கர் நிலத்தில் ஒவ்வொரு விவசாயியும் நல்லா பயிர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நினைப்போடு செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லாரோட உழைப்பையுமே வேஸ்ட் ஆக்குன அந்த அதாவது கேடுகிட்ட மனுஷன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் எனக்குள்ள யாரோ கெமிக்கல் தான் போட்டிருக்காங்க, ரிசல்ட்டுமே அதுதான் வரும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு ஏன் பைரவி நீயும் இப்படியே பேசுகிற, சத்தியமாக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணல பைரவி, ப்ளீஸ் பைரவி நீயாவது நம்பு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கதறி கதறி அழுகுறாங்க. அப்போ தான் அங்கே வந்த ஒரு சித்தர், அதாவது அந்த சித்தர் என்ன சொன்னாலும் அப்படியே பழிக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையுமே விளக்கமாக புட்டு புட்டு வைப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த சித்தரை வந்து அதாவது வணங்குவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகமே. இப்போ அன்னபூர்ணி அந்த சுவாமியாரை பார்த்துட்டு, பைரவி அந்த சுவாமியாரை பற்றி உனக்கு தெரியுமா பைரவி? தெரியாதத்த? இல்லை பைரவி, அந்த சாமியாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வருவார், அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் என்ன சொன்னாலுமே அப்படியே டான் நடக்கும், அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையுமே அவர் சொல்லுவார். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்ட நான் எந்த ஒரு வாக்குமே கேட்டது கிடையாது. இப்போ நம்ம சூரியகாந்தி பூவு எப்படி கருகி போச்சு, அவ்வளோ செழிப்பாக இருந்த நிலத்தில் இருந்த சூரியகாந்தி பூ எப்படி ஒரே நாளில் கருகி போகும், அது யார் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அந்த சாமிக்கிட்ட ஏன் கேட்கக்கூடாது? கண்டிப்பாக அந்த கடவுள்கிட்ட அந்த சாமியார்கிட்ட அதுக்கான பதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போமா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க. சரிங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கும் அப்படியே படப்படாங்குது, நெஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு பயந்து நடுங்குறாங்க. ஏன்னா அன்னபூர்ணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மகா அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. மகாவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அன்னபூர்ணிக்கு அப்புறம் எல்லா சொத்தையுமே நம்ம தான் ஆண்டு அனுபவிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அவங்க தான் ஒரு கிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னலாம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நடு தெருவுக்கு போய் பிச்சை தான் எடுக்கணும்
இருக்கணும் இங்கே மகா. பணக்கார வாழ்க்கையை அப்படியே வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மகாக்கு அதாவது இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னபூர்ணி பிச்சைக்கார வாழ்க்கையை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம மகா வாழ்ந்துக்கிட்டு இருக்க வசதியான வாழ்க்கையுமே இதுவே ஓகே தான். அன்னபூர்ணி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அன்னபூர்ணிக்கு நன்றியாக இல்லாமல் இப்படி துரோகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இனிமே இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மகா பிச்சை தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இசைக்கியும் மகாவும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் தள்ள போகிறாங்க. அவங்க பண்ணுற எல்லா தப்புக்குமே கடவுளாக பார்த்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்க தான் செய்வார். ஸோ இப்போ நம்ம அன்னபூரணி வந்து இப்போது அந்த சித்தரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. சுவாமி, உங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாயி, நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தாயி. நீ கேட்கவே வேண்டாம், நானே சொல்கிறேன் தாயி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. அத்தை, என்னத்தை நான் சொன்னல பைரவி, இந்த சுவாமியார் ரொம்பவே மகிமை வாய்ந்தவர், இவர் சொன்னது அத்தனையுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, இவங்க மூலமாக நமக்கு அந்த கேடுகட்ட ஆள் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த சுவாமியார் இருந்துட்டு, இங்கே பாரு தாயி, நீ எக்கச்சக்கமான முதலை போட்டு ஒரு விவசாயத்தை நல்லா மேம்படுத்தணுன்றதுக்காக ஒரு பயிரை விளைவிச்சுப்ப. அந்த பயிர் நேற்று வரைக்கும் நல்லா செழிப்பாக இருந்துச்சு, ஏன் மறுநாள் கருகி போயிருக்குன்னு கேட்க வந்த. அதுதானே தாயி, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மகாவுக்கு அப்படி கதி கலங்குது. ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. பயங்கரமாக கண்ணெல்லாம் உருட்டி வாயெல்லாம் பொழந்து போய் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம பைரவி இருந்துட்டு கன்ஃபார்ம் இவங்க மூலமாக நமக்கு அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இசைக்கு இருந்துட்டு, அக்கா என்னக்கா இந்த சாமியார் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னா அம்புடு தான்க்கா, நம்மளோட நிலமை அவ்வளோதான், அரோகதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. டே இசைக்கு, எனக்குமே ரொம்ப பயமாக தான்டா இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. சரி, எப்பதோ ஒன்று இப்படி ஆயிடுச்சு, தரிசு நிலம் தான், அதுக்கப்புறம் இந்த தரிசு நிலத்தை வித்தரலான்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி நினச்சா அன்னபூர்ணி அக்கா இதை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுடா. இந்த விஷயம் மட்டும் அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான், நம்மளோட நிலமை தலைகீழாக மாறிடும்டா. இப்போ வரைக்குமே அன்னபூர்ணி அக்கா தயவில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். 4 வேளையும் 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் நல்லபடியாக தான்டா இருக்கும். பெரிய பெரிய ஆசையெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம நடுத்தெருவுக்கு போயிடுவோம் போல் தோணுதுடா எனக்கு. அக்கா, பீதியை கிளப்பாதுக்கா, என்னக்கா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரிலாம் இசைக்கியும் எங்கள் மகாவும் அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சாமியார் இருந்துட்டு, இங்கே பாரு தாயி, அதாவது உன்னை சுற்றி உள்ளவங்களே, உன் கூட உள்ளவங்களே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அன்னபூர்ணிக்கு சிந்து தான் ஞாபகத்துக்கு வராங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சாமி, என் மருமக அதான் என் பையனுக்கு சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமக தான் சரியில்லை, ஒருவேளை அவள் தான் பண்ணாளா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. தாயி, அப்படி மட்டும் கணக்கு போடாத தாயி, அந்த பிள்ளை மனசில் உள்ள ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரே ஒரு பொய் தான் சொன்னது தவிர மற்றபடி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்து கூட இருக்கும். அந்த பொண்ணோட ராசியால் தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. என்ன இந்த சாமியார் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியெல்லாம் மரியாதை குறைவாக நினைக்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, அப்போது என்ன நம்பின ஆளுன்னு சொல்கிறீங்க, அதாவது நான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க ஆளுன்னு சொல்கிறீங்க, வீட்டில் உள்ள ஆளுங்களே சொல்கிறீங்க, அப்போ நான் யாரை சாமி சொல்கிறது? என்னுடைய பிள்ளைங்க, என் மருமகங்க, என் தங்கச்சி மகான்னு இவங்க மட்டும் தான் இருக்காங்க, நான் யாரை போய் சொல்லுவேன்? அவங்க போய் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. தாயி, உன்னை அக்கான்னு கூப்பிட்றவ தான் தாயி, நீ மருமகளாக வந்த மாதிரி அவளும் உனக்கு ஈடாக மருமகளாக வந்தவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல நம்ம அன்னபூர்ணிக்கு. என்ன தாயி, புரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் சாமியார் வந்து எங்கள் மகாவோட முகத்தை தான் கை காட்டுறாங்க, மகாவையும் இசைக்கியும். அப்படிங்க கை கால்லாம் நடுங்கி போகுது எங்கள் மகாக்கும் இசைக்கும். ஐயோ முடிஞ்சிச்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பைரவியும் அன்னபூர்ணியும் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதை கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பயங்கர அப்படியே கோவம் வருது இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கும் நம்ம பைரவிக்கும். சுவாமியார்கிட்ட, என்ன சுவாமி சொல்கிறீங்க? இவங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல சுவாமி. தாயி, இவங்க 2 பேரும் தான் தப்பு செஞ்சவங்க. தப்பு செஞ்சுட்டு எவ்வளோ தைரியமாக அவங்க கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா? செழிப்பாக நல்லபடியாக வளர்ந்த பயிரை
ஒன்றும் இல்லாமல் பண்ணது கருக வச்சது இவங்க தான். இவங்களோட எண்ணமே சரியில்லை. இவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சாலுமே அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் தாயி இருக்கும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் இவங்களால, இந்த மனுஷ பயல்களால் தான் சதி வருது. மற்றபடி அந்த கடவுள் வந்து இவங்க எல்லாருக்குமே துணையாக தான் இருக்காரு. இங்கே பாரு தாயி, இந்த 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 பொம்பளையும் இதோ இங்கே நிற்கிறானே இவன், இவங்க 2 பேரால தான் அந்த சூரியகாந்தி பூ கருகி போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் மகா இருந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே அன்னபூர்ணி எடுத்துன்னு மகா கிட்ட வந்து, மகா, நான் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. சிந்துவை கூட நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் உன்னை ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் சந்தேகமே படவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கே. 1 ரூபாவா 2 ரூபாவா இல்லை 10,000 20,000 50 லட்ச ரூபா ஒட்டு மொத்தமாக இப்படி ஒரே ஒரு கெமிக்கலை போட்டு இப்படி கருக வச்சுட்டியடி பாவி. நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிந்து ஆச்சி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பொய் தான் சொன்னான். அதுக்காக அவள் இப்போ வரைக்குமே எவ்வளோ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஆனால் நீ எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்க. 50 லட்ச ரூபா மதிப்பிலான அந்த சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே இப்படி நாஸ்தி பண்ணிட்டியே பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, அத்தை நீங்கள் கொஞ்சம் பக்கம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த லேண்டை விற்றா உங்களுக்கு 50% உங்களுக்கு லஞ்சமாக வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் அந்த நிலத்தை எப்படியாவது விற்று சேல் பண்ணிடணும், இது தரிசு நிலம் அது இதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத்தை மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து பயங்கரமாக வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. ஏய் யாரடி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து திருப்பி பேசுவோம். பின்ன உன்னெல்லாம் அடிக்காமல் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே இங்கே இசைக்கு இருந்துட்டு, அன்னபூர்ணிக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இசைக்கு கேட்கவும், சி இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசைக்கையுமே பயங்கரமாக அடி வெளுக்கிறாங்க. பைரவி, இனிமேல் இவங்க நம்ம வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, ஐயோ அக்கா அப்படி மட்டும் ஒரு முடிவு எடுத்துடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு நாதி கிடையாது, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவை எடுத்துடாதீங்க ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து, உன் வாய்ஸை கேட்கறதுக்கு கூட எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. சி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இப்படி காலில் விழுந்து கெஞ்சி கதற. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு நீ வரவே கூடாது, காலடி எடுத்து வைக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிவா கூட பேசவே கூடாது. அக்கா அவன் நான் பெத்த பிள்ளைக்கா. இங்கே பாருடி, நீ இப்போ பிள்ளைய பெற்றதாக இருக்கலாம், ஆனால் அவனை மார்லையும் தோல்லையும் தாளாட்டி சீராட்டி வளர்த்தது நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா, ஏன்னா இந்த தப்புக்கான தண்டனையை நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, ஆனால் நான் வீட்டை விட்டு மட்டும் போக மாட்டேங்க்கா, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என் கூடவே இருந்து எல்லாத்தையுமே அதாவது என் கூடவே இருந்து என் காலையும் வார விடலாம், என்னை குழி தோண்டி அதில் தள்ளிவிட்டு சாவு வச்சுட்டு நீ நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? இங்கே பாரு, இனிமே உன்னை நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. இங்கே பாரு பைரவி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா, சி இப்படி ஒரு கேவலத்தை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? இவ்வளோ அழகாக வளைஞ்சி இருக்க சூரியகாந்தி பூவை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சி இப்படி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உங்களை நான் என் அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது, அருவெறுப்பாக இருக்குது. உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே பயங்கரமாக திட்டுறாங்க. அதே சமயம் என் முகத்துலேயே முடிச்சிடாதீங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, ஏன் சித்தி நான் என்ன உங்களுக்கு துரோகம் செஞ்சேன்? நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தில் வேலை பார்த்தேன் தெரியுமா? முந்தா நேற்று வரைக்கும் நாங்கள் அந்த நிலத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். சாப்பிடலனா கூட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்தது அந்த நிலத்தை பார்த்தா. அது எப்படியாவது அறுவடை செஞ்சு வெளிநாட்டில் அந்த சூரியகாந்தி பூவெல்லாம் சேல் பண்ணி எப்படியாவது குறிப்பிட்ட லாபத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான், அம்மா, பைரவின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இப்படி எங்கள் ஆசையில் மண்ணை வாரி தூவிட்டீங்களே. சி இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தி.
இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் திரும்பிட போகிறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆறுமுகம் நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. என்ன சித்தி, என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, 50 லட்ச ரூபாவை இப்படி ஒரே அடியாக கருக வச்சிட்டிங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இசைக்கு இருந்துட்டு, அக்கா இனிமேல் நம்ம சோத்துக்கு என்னக்கா பண்ணுறது, என்னடா பண்ண முடியும், போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீயே இப்படி சொன்னால் எப்படிக்கா, பின்ன என்னடா பண்ணுறது, இத்தனை நாளாக அன்னபூர்ணி அக்கா தயவில் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணி நம்ம தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டோமேடா. இப்போ என்ன சொன்னாலுமே அன்னபூர்ணி அக்கா நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க, என்னடா பண்ணுறது. சரி வா, திரும்பவும் இன்னொரு டைம் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே வீட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி எதுக்கோ வெளியே வரவும் மகாவை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே உள்ளேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து, ஒழுங்காக இங்கேருந்து போகிறீங்களா இல்லை சுட்டு பொசுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி கேட்குறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் ஏதோ தப்பாக தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தெரியாமல் இது தப்பு பண்ணுறதா, கொஞ்சம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது பாரு, இங்கே பாருடி, ஒழுங்காக இங்கேருந்து போ இல்லைனா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.